சூரியனை படைச்சது யார்? ஓஹோ, இவனை படித்தது யாருன்னு தெரியலன்னா அவனை படித்தது யாருன்னு எப்படி பேசிக்கிறது? நம்ம கிரகிப்பில் என்ன வருதோ அது மட்டும்தான் நமக்கு உண்மை. நம்ம எண்ணத்தில் வர்றது என்ன வேணாலும் வரலாம். 10 விஷயம் யாரோ சொல்லி கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே எண்ணத்தில் வரலாம். இப்போது நவீன விஞ்ஞானத்தில் எல்லாம் சொல்கிறாங்கன்னா, நிறைய நட்சத்திரம் எல்லாம் பார்க்குறீங்களே, நீங்கள் பார்த்தது உண்மை தானே? ஆனால் அதெல்லாம் இல்லையா, எப்போவோ போயிடுச்சு. அது வெளிச்சு மெதுவாக வருது, ரொம்ப வேகமாக வருது. ஆனால் அவ்வளோ தூரமாக இருக்கிறதுனால மெதுவாக வர மாதிரி இருக்குது. அது போய் எவ்வளோ 1000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம கண்ணில் என்ன படுது? என்னதுக்குன்னா வெளிச்சு வந்தே இருக்குது. இது எப்படின்னா, இப்போ நாம் ஏதோ ஒன்று சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திருப்பி நமக்கே வருது. நாம் சொல்கிறது நின்னாலே சத்தம் வந்தே இருக்குது தானே. என்னத்துக்குன்னா சத்தம்ன்றது ஒரு வேகத்தில் போகுது, வெளிச்சன்றது இன்னொரு வேகத்தில் போகுது. அப்படியே இது ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால எப்போவோ இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் வெளிச்சம் வந்தே இருக்குது. வந்தே இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. அப்படின்னா நாளுக்கு சூரியன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் நமக்கு வந்தே இருக்கும் வெளிச்சம். கொஞ்ச நாள் மெதுவாக குறைஞ்சி போகும், ஆனால் வந்தே இருக்கும். அதனால நாம் எல்லாமே கண்ணில் எப்படி பார்க்குறோமோ, இந்த ஐப்புலங்களை நாம் எப்படி உணர்றோமோ அப்படி இல்லை பிரபஞ்சம். முதல்ல பிரபஞ்சத்துடைய தன்மை என்னன்னு நாம் உணரணும் தானே. அதுக்கப்புறம் அதுக்கு மூலம் என்னன்னு பார்க்கலாம். இப்போது இங்கே உட்காந்துருக்கிறவங்க யாருன்னே தெரியல, அவர் மூலம் எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல நம்ம ஒரு ஆறு கரையில் போனோம்னு வச்சுக்கோங்க. இது ஆறு புரிஞ்சிச்சு, ஆறு கண்ணில் பார்த்தோம். இதுக்கு மூலம் என்னன்னு பார்க்கணுன்னா மேலே போய் எங்கேயோ மலையில் பிடிச்சிக்கலாம் மூலம். நாம் இன்னும் ஆறே பார்த்ததில்லை. மூலம் பார்க்க போனால் சும்மா சுற்றி சுற்றி வர்றது தானே, ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிறது தானே. அதனால யார் படைத்தாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படின்னா யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு நீங்கள் அப்போவே ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. நமக்குள்ள ஒரு தேடுதல்ன்றது, ஒரு உண்மையான தேடுதல் வேணும்னா நாம் இவ்வளோ நேர்மை நமக்குள்ளே கொண்டு வரணும். என்னென்னா, எனக்கு எது தெரியும், எனக்கு எது தெரியாது, தெரியாதது தெரியாது பார்க்கணும். தெரியாததை பற்றி முடிவெடுத்தால் என்ன ஆகும்? தேடுதல் எல்லாம் தப்பான வழியில் போயிடுமா இல்லையா? அதனால கொஞ்சம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கவனித்து பாருங்கள். இங்கே புல் இருக்குது. இந்த புல்லுக்கு மூலம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியுமான்னு கேட்குறேன். தெரியுமான்னு கேட்குறேன். ஒரு அணுக்கு மூலம் என்னன்னு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அதனால ஒரே தூரம் அங்கே போக வேண்டாப்பா, இங்கே பார்த்துக்கலாமே. இந்த உயிருக்கு என்ன மூலம்னு தெரியுமா? தெரியுமா? இந்த உயிருக்கு என்ன மூலம்னு தெரிஞ்சிடுச்சா? இல்லை. இவனே புரியல, அவனே எப்படி? இதே என்னன்னு புரியலன்னா அதை பற்றி யோசிச்சா என்ன ஆகும்? கற்பனை எங்கெங்கேயோ ஓடிக்கும். கற்பனை எது மூலமாக ஓடுது? நமக்கு இருக்கிற ஞாபக சக்தி எந்த அளவுக்கு இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம கற்பனை பண்ண முடியும். புதுசாக எதனால் கற்பனை பண்ண முடியுமா? முடியுமான்னு கேட்குறேன். இப்போது இது நடந்தே இருக்குது எல்லா இடத்துல விவாதம். என்ன, முதல்ல முட்டை வந்துடுச்சா கோழி வந்துடுச்சா, முட்டை வந்துடுச்சா கோழி வந்துடுச்சா? உங்களுக்கு தெரியுமா?
என்னப்பா எது முதல்ல வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியுமா? ஆ கோழி முதல்ல வந்துச்சா? சங்கரன் பிள்ளை ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடித்து ரொம்ப வருடம் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அவங்க கூட இருக்கிற நண்பர் எல்லாமே இந்த 10வது முடித்து ஏதோ ஒரு நோக்கத்தில் போயிடுவாங்க. அடுத்த 10-20 வருஷம் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஆயிடுச்சு அவருக்கு. ஸ்கூலில் இருந்த நண்பரெல்லாம் மீட் பண்ணல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணாங்க. எல்லாம் போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்தாங்க. உட்காந்து இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்துட்டா பேசிக்கிறது தானே. என்னம்மா ரொம்ப நாள் என்ன டெய்லி பேசுகிறது தானே. ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்தா நண்பர் எல்லாமே ரொம்ப பேச்சு தானே. என்னென்னமோ இருக்குது சொல்கிறதுக்கு. ஒவ்வொரு எல்லாம் பிஸி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதில் அப்படி இப்படி பேச்சு ரொம்ப ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை விவாதம் வந்துடும் தானே. ஏதோ ஒரு விஷயம் விவாதம் வந்துடும். விவாதம் என்னன்னா இப்படி பெரிய விஞ்ஞானம் என்னென்னா முட்டை முதல் வந்துடுச்சா கோழி முதல் வந்துடுச்சான்னு விவாதம் ஆரம்பிச்சிட்டான். ஆனால் சங்கரன் பிள்ளை ஏதோ முதல்ல கொஞ்சம் அது இது சிப்ஸு அது இது வந்தது. அவன் சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கான். எதுலேயும் ஈடுபடல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப விவாதம் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அப்போது அவர் கேட்டாங்க, என்ன நீ இப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிறியே, உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சொல்லு, எது வந்தது முதல்ல, கோழி வந்ததா முட்டை வந்ததா கேட்டாங்க. சங்கரன் பிள்ளை இப்படி பார்த்து, நீங்கள் எது முதல்ல ஆர்டர் பண்ணதோ அது வருது. நமக்கு எதனாலும் ஒன்று சோதனை பண்ணணும்னு உண்மை புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் எல்லாத்துக்கும் அடிப்படையானது என்னென்னா நாம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எது எப்படி இருக்குது சும்மா அப்படியே பார்க்கணும், கவனிக்கணும். முடிவு எடுத்துட்டா நம்பிக்கை வந்துடும். எதுலேயோ ஒன்றில் தெரியாமல் தெரிஞ்ச மாதிரி வரும். திமிர் வந்துடும். இதனால தெரியாத விஷயம் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. என்னத்துக்குன்னா முடிவெடுத்துட்டோம் மனத்தில். இப்போ சூரியன் யார் படைத்தவனா நீங்கள் என்னன்னா மித்த கிரகங்கள் எல்லாமே யார் படைத்தது உனக்கு புரிஞ்சிருச்சு. அது ஒன்று தான் புரியல, அவ்வளோதான். மித்ததெல்லாம் புரிஞ்ச மாதிரி தான். ஆனால் கவனித்து பார்த்தா இந்த புல் யார் பண்ணதுன்னு கூட தெரியல, ஒரு அணு யார் உருவாக்குனதுன்னு கூட நமக்கு தெரியல. புரிஞ்சிருச்சா? யாருக்கனாலும் புரிஞ்சிருச்சா? யாருன்னு கேள்வி கேட்டாலே, இதெல்லாம் யார் உருவாக்குனாங்கன்னு நம்ம கேள்வி கேட்டாலே என்ன வந்துடுச்சுன்னா நமக்கு முடிவு வந்துடுச்சு, யாரோ ஒருத்தர் இருக்கணும்னு. எதுக்கு நாம் ஒரு உயிராக ஒரு மனிதனாக இங்கே இருக்கிறதுனால இன்னொரு மனிதன் எங்கேயோ இருக்கணும்னு நம்ம அப்போவே முடிவு எடுத்துட்டோம். முதல்ல மனிதன்னா இன்னொரு புழு பூச்சி மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிக்கலாம். ஒரு எறும்பு இங்கே போகுது, அவர் என்ன அவர் உயிர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்களா? அவர் அப்படியா? அவர் நினச்சிக்கிறாங்க எறும்பு தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது பிரபஞ்சத்தில் நினச்சிக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் கொஞ்சம் பிடிச்சி பாருங்கள். அவர் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்வாங்க அவர் உயிர் காப்பாற்றுக்கிறதுக்கு. பண்ணுவாங்களா இல்லையா? எதுக்கு? அவருடைய உயிர் எல்லாத்துக்கும் முக்கியமானது. ஆனால் அவருடைய உணர்வில் அப்படி தான் இருக்குது, நமக்கு அப்படி தான் இருக்குது. நம்ம கூட கொஞ்சம் மேலே இருந்து பார்த்தா சின்ன எறும்பு தானே நாம் கூட. அவருக்கானாலும் 8 கால் இருக்குது, அது இல்லையா நமக்கு 2. 8 கை இருந்த யார் அவர்? நார்மலாக கடவுள் தானே. அவருக்கு அதெல்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லையே. இங்கே ஒரு பெரிய யானைகினை இப்போ உங்கள் நடுவில் வந்துச்சுன்னா உங்கள் எல்லாம் எறும்பு மாதிரி தான் பண்ணிக்குது. அது சும்மா அப்படி அப்படி பண்ணி போயிடும். அப்படி தானே?
ஆனால் நம்ம மனத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், நாம் தான் பிரபஞ்சத்துக்கே மூலமானது. யார்? நாம் தான். இந்த மாதிரி மனநிலை இருந்தால் ஒன்றும் புரியாது. ஒரு உயிர் சும்மா உயிராக பார்க்கணும். வேறு ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டான், அதுக்கப்புறம் எந்த உண்மையும் புரியாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, சூரியன் தயார் பண்ணது யாருன்னா ஏதோ ஒன்று சொல்லிடுவேன். உங்களுக்கு அதில் நம்பிக்கை வந்துடுச்சு. நம்பிக்கை தான் வந்துடுச்சு. இதான் புரிஞ்சிடுச்சான்னு கேட்குறேன். புரிஞ்சிச்சு எதனால? ஒன்றும் புரியல. ஆனால் மித்த இடத்துல எல்லாம் போய் அரைச்சிக்க முடியும். சூரியன் யார் தயார் பண்ண தெரியுமா? இப்போ முதல்ல மித்த கிரகங்கள் எல்லாமே யார் பண்ணது நமக்கு தெரியல. தெரியல? தெரிஞ்சிச்சு இல்லை? அது ஒரே ஒரு கேள்வி இருக்குதா? மித்ததெல்லாம் புரிஞ்சிச்சு. நீங்கள் கேட்குற முறை பார்த்தா அப்படி தான் இருக்குது. மித்தது எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அது குரு, இது ஒன்று தான். அப்படி வேண்டாம். கொஞ்சம் கவனித்து அப்படியே கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் எது புரியல, ஒரு அணு கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. நமக்கு எது புரியலன்றது நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு எது புரியாதுன்னு நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கவனம் ரொம்ப கூர்மையாகிடும். கவனம் ரொம்ப கூர்மையாக இருந்தால் எந்த கதை வேணாலும் திறக்கலாம். கவனம் இல்லாத இப்படி இருக்கிறவங்க எது திறக்க முடியாது. அதனால் ஒரு அணு கூட புரியாதப்போ அந்த அவ்வளோ பெரிய இது எடுத்துக்கூடாது. நம்ம கையில் இந்த துணி எடுக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ போய் அந்த தூண் எடுக்கிறது நம்ம பண்ணக்கூடாது. அதனால் சூரியன் பற்றி புரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் அது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான கருவி வேணும் தானே, நமக்கு கூர்மை வேணும் தானே. அதனால் முடிவு எடுக்காமல் நம்ம கூர்மை அதிகப்படுத்தே போன நமக்கு என்னென்ன புரியணுமோ எல்லாம் புரிஞ்சே போயிருக்கும். அதனால் சூரியன் பற்றி கவனம் வேண்டாம். இந்த சன் இருக்காங்கண்ணே, இவனை ரொம்ப கூர்மையாக பண்ணிட்டான். ஒன்றுனா எல்லாம் புரிஞ்சுடும். கூர்மை பண்ணாமல் கூர்மையான நிலைக்கு கொண்டு வராமல் நாம் முடிவெடுத்தே போயிருந்தா ரொம்ப அடிமுட்டாள் ஞானி மாதிரி நினச்சிக்குவான். ஏதோ ஒரு புத்தகம் படிச்சுட்டீங்க, அதில் இருக்கிறதெல்லாம் உங்கள் உணர்வில் வரல, யாரோ சொல்லிக்கிறாங்க. இந்த பூமி உருண்டையாக இருக்குதா மட்டமாக இருக்குதுப்பா? ஏன்னா உருண்டையா? இப்படி நடந்து பார்த்து சொல்லு எனக்கு. உருண்டையாக இருந்தால் நடக்க முடியுமா? நீ அது மேலே நடந்து பார்த்து எனக்கு சொல்லுங்கள், இது மட்டமாக இருக்குதா ரவுண்டாக இருக்குதா? நம்ம உணர்வில் இப்போ கூட மட்டமாக தானே இருக்குது. நாம் இப்படியே விவாதம் போட்டிருந்தா போயே இருக்கும். இது எப்போ நமக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, மனிதன் இப்படி கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிட்டான். மேலே போய் இப்படி பார்த்தா உருண்டையாக இருக்குதுன்னு புரிஞ்சிடுச்சு. போய் அந்த சந்திரன் மேலே நின்றுட்டு இப்படி பார்த்தா நல்லாவே புரிஞ்சிடுச்சு இது ரவுண்டாக இருக்குதுன்னு. இது மேலேயே நடந்திருந்தா நாம் விவாதம் பண்ணியே இருப்போம் முடிவில்லாமல். அப்படி தானே? கொஞ்சம் அதுலேருந்து நமக்கு இடைவெளி வந்ததுனால நாம் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கறது புரிஞ்சிருச்சு. நம்ம புரிஞ்சுக்கிற தன்மைக்கு நமக்கு இடைவெளி வரல. இப்போ நம்ம ஐப்புலங்கள் இருக்குது, இப்போ அதுக்கு உங்களுக்கு இடைவெளி வரல, ரொம்ப அடியளம் இருக்குது. இதனால தான் கமனம்ன்றது ரொம்ப கூர்மை ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு இடைவெளி வந்துடும். இடைவெளின்றது வந்துடுச்சுன்னா எது எப்படி இருக்குதோ அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன்ன்றது பூமி மாதிரி இல்லை, வெள்ளை கேஸ். தெரியுமா? தெரியும் தானே? திருப்பி என்ன தெரியாத விஷயம் எல்லாம் பேசினா கேஸ் தானே. அப்படி தான் ஹாட் ஏர் எல்லாம் போய் அங்கே சேர்ந்துருச்சு. நாம் என்ன வேணாலும் கதை சொல்லிக்க முடியும். ஆனால் ஒரு அணு எப்படி வந்துடுச்சு,
எவ்வளோ விஞ்ஞானம் புரிஞ்சாலும் எப்படி வந்துச்சுன்னு இல்லை. அதில் என்ன இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, எல்லாம் பார்க்க முடியும். யார் தயார் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேள்வி வேண்டாம். அதுக்கான யார் என்ற கேள்வி எதுக்கு வருதுன்னா, என்ன மாதிரி இன்னொருத்தர் அங்கே இருக்கணும் என்ற நமக்கு முடிவு இருக்குது. அந்த முடிவு எடுத்துடுங்க. நிறைய பேர் ஒன்று மாதிரி என்ன மாதிரி இங்கே இருந்தாங்க, போயிட்டாங்க. நிறைய பேர் சத்துட்டாங்க தானே உலகத்தில். எங்கே போயிட்டாங்க தெரியுமா? நீ எங்கேருந்து வந்துட்டு தெரியுமா? பூமிக்குள்ளே போட்டாங்களா? உடல் புதைச்சிட்டாங்க, உண்மைதான். ஆனால் எங்கே அவர் எங்கே போயிட்டாங்க தெரியுமா? நீ எங்கேருந்து வந்துட்டு தெரியுமா? தெரியல. கொஞ்சம் அதனால நாம் எதனா உனக்கு கிரகிக்கணும்னா முதல்ல இது என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம தன்மை என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா மித்தது கிரகிக்கிறது எப்படி அடுத்ததுன்னு பார்த்துக்கலாம். கேள்வி கேட்டே இருக்கணும், நிறுத்தக்கூடாது வாழ்க்கை முழுக்கமாக. இன்னொருத்தர் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டுக்கணும் 100 தடவை. எல்லாத்த பற்றி, இது பற்றி அதை பற்றின்னு இல்லை, எல்லாத்த பற்றி கேள்வி கேட்கணும் தானே. இன்னொருத்தர் கேட்குறது இல்லை, நம்ம கேட்டுக்கணும் தானே. ரொம்ப தீவிரமாக கேட்டுக்கணும் கேள்வி எல்லாத்த பற்றி. இப்போ கொஞ்சம் நம்ம புத்தின்றது கொஞ்சம் கூர்மைக்கு வரும். அப்போ புரிஞ்சுக்கிற தன்மை ஒரு மேல்நிலைக்கு வரும். நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை வளராமல் எது புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அதுதானே வளர்த்துக்கணும். நாம் இது புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சுக்கணும் வேண்டாம். நம்ம புரிஞ்சுக்கிற தன்மையே நாம் வளர்த்துனா என்ன வேணாலும் புரியும் நமக்கு. நம்ம கவனம் எங்கே போதோ அது எல்லாமே நமக்கு புரியும். என்னத்துக்கு? நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை நாம் நல்லா வளர்த்துருக்குறோம். அதுதான் பண்ணிக்கணும். இப்போ கிரகிப்புன்றதே நாம் வளர்த்துட்டா நம்ம எது பார்த்தாலும் அதோடைய தன்மை என்ன நாம் புரிஞ்சுக்கிற ஒரு திறமை நமக்கு வந்துடும்.